Hello everyone. Last day நம்ம கொடுத்துருந்த அனாலிசிஸ் எந்த அளவு எக்ஸாக்டா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் கூட கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கும் போது சொல்லியிருந்தோம். ஸோ 10:36க்கு நம்ம போட்டிருந்த போஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில ஸோ இந்த இடத்துல இந்த சப்ளை ஜோன் தொடுது அப்படின்னா நெக்ஸ்ட் அவன் இங்கே தான் வரணும், 24/7 தான் வரணும் அப்படின்றத போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ஸ்பாட் செக் பண்ணுறோம். ஸோ ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேற்று சொல்லியிருந்த மாதிரியே கேப் அப் ஓப்பனிங். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடில் க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி 250 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜோனில் தான் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சு. ஓகேங்களா? அந்த 250 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நார்மலி சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி. ஸோ இல்லைங்க நான் அடிஷன் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்போது ஸோ இருக்கவே இருக்கு நம்மளோட பிஇபி லெவல். ஸோ 25Kக்கு பிஇபி லெவல் என்ன அப்படின்னா ஸோ இன்னைக்கு 25Kக்கு பிஇபி லெவல் என்ன அப்படின்னா 137 அப்படின்றது பிஇபி லெவல். ஓகேங்களா? ஸோ 25Kக்கு 137 அப்படின்றது பிஇபி லெவல். எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னும் போது எக்ஸாக்டா 25,000 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனோட பிஇபி லெவலை எக்ஸாக்டா டேப் பண்ணிட்டு அங்கிருந்து அடுத்தடுத்த டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டா 137 பஞ்சு. அந்த டைம்ல நமக்கு ப்ரீமியம் பஞ்சு அப்படின்னும் போது ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இதெல்லாம் கன்ஃபார்ம் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ ஆகும்போது இங்கே தான் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் சப்ளை டிமாண்டு. ஸோ இந்த இடத்துலையும் ஸோ இந்த ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக்கை தாண்டுது அப்படின்னா அடுத்து இங்கே தான் போகணும். ஸோ 222.50 தாண்டுறோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் 260.56 அப்படின்றது அடுத்த டார்கெட். ஸோ அடுத்து இது உடையுது அப்படின்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 343.83 அப்படின்றதான் TP4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் டார்கெட்டு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் ஓகேங்களா அந்த 25K அப்படின்றதையும் என்னோட ஓப்பனிங் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு 22 பாயிண்ட்ஸ் நியர் டு 25K. ஓகேங்களா? இந்த 25K அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான். ஸோ எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட் வீக் அதாவது வேலைக்கிழமையே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா மார்க்கெட் இன்னும் பெண்டிங் டார்கெட் அன்னைக்கு 12:18க்கு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு 24,800 முடிஞ்சிச்சு. ஸோ பெண்டிங் டார்கெட் 25K தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நியர் டு 25 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 22-25 பாயிண்ட்ஸ் 25K தான் ஓப்பன் ஆகலாம். ஸோ அங்கிருந்தா மார்க்கெட் செல்லிங் வந்தான். செல்லிங் வரும்போது நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 950க்கு நம்மளோட கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் சைட் டார்கெட் ஓவர் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரைட் பண்ணிடுறது என்னன்னா ஆப்ஷன் டேட்டால இன்னொரு விஷயம் பார்ப்போம். அதுபடி நமக்கு செல் சைட் டார்கெட் ஓவர் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 950 அப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆகவே இல்லை. ஸோ அங்கிருந்து இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் அகைன் இந்த இடத்துல நமக்கு ஒரு பை ட்ரேட் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு 160 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 மினிட்ஸ்ல மூவ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பிளாக் இருக்கும். 3 மினிட்ஸ்ல இம்பேலன்ஸோட மார்க்கெட் இங்கே மூவ் ஆகி இருக்கு. ஸோ நீங்கள் இல்லை 1 மினிட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ராப்பரான பிளாக் நமக்கு கிடைக்கும். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட டிமாண்ட் டேப்பு. ஸோ அங்கேருந்து இந்த இடத்துல நமக்கு சாக்கும் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிமாண்டு. ஸோ எக்ஸாக்டாக டேப்பு மார்க்கெட் அங்கேருந்து பூம். ஓகேங்களா? இது பை சைட்ஸ் நிறையாக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல 950க்கு அப்புறம் மார்க்கெட் செல் சைட் டார்கெட் ஓவர்னு சொல்லணும்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தான். 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தான். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 ப்ராப்பரான பை ட்ரேட்ஸு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு. செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் இந்த இடத்துல இன்னொரு ட்ரேடு. ஸோ எங்கே அப்படின்னா ஸோ இந்த சினாரியோ எக்ஸாக்ட் டைம் வந்து உங்களோட டிமேண்டை விட்டுட்டு அங்கிருந்து இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிப்பில் 2 டார்கெட் வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ரெஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:10. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெண்டிங் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகணும். அப்படின்னும் போது அதுக்கான லிக்விடிட்டி தான் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இப்படி வரணுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத. அது மட்டும் இல்லை, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம வந்து சொல்லிடணும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டு அந்த சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்காக கீழே வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும் அப்படின்றத உங்களோட டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் டெலகிராம் குரூப் இல்லை அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ண அப்படின்னா 10:55 வந்து போஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதே மாதிரி கீழே வந்துட்டு ஒரு கீழே இருக்க டிமாண்டை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடணும். ஸோ டிமாண்டை டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருந்தோம் மார்க்கெட். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ கோர்ஸை வந்து கொடுக்க போகிறோம். தீபாவளி ஆஃபர் முன்னிட்டு. ஸோ 20% ஆஃபில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஸோ பிஇபி லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்என்சி செட்டப்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்என்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடிஷ்னல் பர்பஸ் தான் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து பிஇபி பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். பிஇபி பேஸ் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸாக இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய டைம் சப்ளை டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ ஏன் அப்படின்றது தெரியாது. ஸோ நமக்கு பிஇபி வச்சு ட்ரேட் எடுக்கும்போது அந்த இடத்துல சப்ளை டிமாண்ட் வந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.